crochet மினி பேக் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் crochet ஹூக் சைஸ் 3.5 mm. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போடணும். அதுக்கு ஸ்டார்டிங் த்ரெட்டை 2 விரலில் எக்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு ஹூக்கை முன்னாடி இருக்கிற த்ரெட்டுக்கு அடியில் விட்டு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை வெளியே இழுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். இந்த மேஜிக் சர்க்கிள் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் த்ரெட்டை லைட்டாக புல் பண்ணினா சர்க்கிள் சின்னதாகிடும். ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஹூக்கை சர்க்கிளுக்கு உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே இழுத்திங்கன்னா ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இப்போ ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு இந்த 2 லூப் வழியாகவும் வெளியே இழுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இது மாதிரி மொத்தம் 6 தடவை பண்ணணும். ரெண்டு, 3, 4, 5, 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்டிங் த்ரெட்டை புல் பண்ணணும். அப்படி புல் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மேஜிக் சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்பைரலாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து ரவுண்ட் 2 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை விட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயை பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரவுண்டோட பிகினிங் ஸ்டிச் எதுன்னு மறக்காமல் இருக்கும். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே, இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ண 6 சிங்கிள் க்ரோஷே மேலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரவுண்ட் 3. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே 2 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். அடுத்து ரவுண்ட் 4. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கடுத்து திரும்ப 2 சிங்கிள் க்ரோஷே போடணும்.
இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். 1 சிங்கிள் க்ரோஷே, 1 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 24 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். அடுத்து ரவுண்ட் 5. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். பேக்கோட பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வர 12 ரோஸ்மே ஒரே பேட்டர்ன் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டையும் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிகினிங் ஸ்டிச் எதுன்னு மறக்காமல் இருக்கும். ரவுண்ட் 6 and 7 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி பேஸ்கெட் மாதிரி வரும். ரவுண்ட் 17 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரவுண்ட் 17 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு பேக் கிடைக்கும். இதோட அவ்வளவுதான். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த நூலை ஊசியில் கோர்த்து அடுத்த பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே தைச்சிக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அடுத்து பேக்கோட ஃப்ளாப் பண்ண போகிறோம். அதுக்கு வேறு கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். நம்ம பேக்கோட பேஸ் பண்ண அதே 5 ரவுண்டு தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டு சர்க்கிளுக்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரவுண்ட் 2ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஷே, இதே மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே 2 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ரவுண்ட் 5ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே
2 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ரவுண்ட் 5ஐயும் கம்ப்ளீட் பண்ணணும். ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3வது ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுதான் பட்டன் ஹோல். அதுக்கு அடுத்து இருக்கிற 11 ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அது போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்கோட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஹூக்கை இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் அதுக்கடுத்து அதில் இருக்கிற ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் சேர்த்து விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்து இருக்கிற 5 ஸ்டிச்சுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃப்ளாப்பை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 8 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். அவ்வளவுதான். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கோட ஹேண்டில். கடைசியாக பேக்கோட ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதில் 12 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 11 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு.
அவ்வளோதான். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு தேவைப்படும். இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராப்பும் செஞ்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்ட்ராப் செஞ்சாச்சு. இதை இந்த பேக்கில் ஊசியில் நூலை கோர்த்து தைச்சிக்கலாம். க்யூட்டான க்ரோஷே மினி பேக் பேக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.